50 வயசுல விஜய் டான்ஸ் ஆடுனா உற்சாகமா 25 வயசு பையன் வாழ்க்கையை அனுபவிக்க வேணாமா சார்? 5 வருஷம் ஜெயில திருநானா சார்? பிக் பாக்கெட் அடிச்சானா சார்? யாராவது கத்திய காட்டு மிரட்டினானா சார்? அடுத்த வீட்டுல பூந்து ராவடிகள் பண்ணானா சார்? எதுவுமே பண்ணலங்க ஐயா. அந்த 2 பசங்களும் ஏன்டா இந்த நாட்டுல வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி இங்க இருக்க சம்சீர் மாதிரி கனராய தோழர் மாதிரி உங்களை மாதிரி கோஷம் போட்டாங்க சார். கோஷம் போட்டா தப்பா சார்? இந்த நாட்டுல என்ன தப்பு செய்தார்? அவர்ல இன்குலாப் ஜிந்தாபாத் முழக்கமிட்டார் தவறா? ஒரு சட்டத்திற்கு விரோதமாக குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த கூடாது என்று தெருவில் போராடினால் அது தவறா? அந்த தவறை நாங்களும் செய்வோம், நாங்களும் தொடர்ந்து செய்வோம். தப்பா இது? யாருங்க நீங்க எல்லாம்? ஒரு ரூல் ஆஃப் லா எல்லாருக்கும் சாதனம் தானே? சட்டத்தின் ஆட்சியின் கீழ் எல்லாரும் சமம் தானே? எப்படி நீங்க வந்து ஒரு ஆளுக்கு ஒரு சட்டத்தை, ஒருத்தன் இஸ்லாமிய பேர் இருந்தாலே நீ வேட்டையாடுவியா? யார் நீ? இந்த நாட்டுல இருக்க அத்தனை குடிமக்களும் சமமாக கருதப்பட வேண்டாமா? ஒரு இஸ்லாமியர் இருந்தா குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்தா, பிஜேபி எதிர்த்தா ஜெயில போட்டுவியா நீ? யார் நீ? நீ ஒரு ஆட்சி நடத்துற, அவ்வளவுதான் பிஜேபி காரன். நீங்க ரவுடி பயில நீங்களா? ஒரே எஃப்ஐஆர் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுறார்கள். அந்த வழக்கில் கீழ் பதிவு செய்யப்பட்டவர்களை விடுவித்திருக்கிறீங்க. விடுவித்தவர்கள 2 பேரை மட்டும் ஏன் பெயில் கொடுக்கல? 5 வருடமாக ஏன் பெயில் கொடுக்கல என்ற கேள்வியை தான் நாம் இங்கே கேட்கின்றோம். எங்களுடைய அன்பு தலைவர் பிருந்தா காரத் வந்து அவர் ஆங்கில பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதினார். அவர் என்ன சொன்னார்? இவ்வளவு பெரிய வன்முறை வெறுப்புகள் நடந்து கொள்ளும் போது சமூகத்தில் இருக்கக்கூடிய மௌனம் வந்து ரொம்ப அச்சமூட்டக்கூடியது என்றார். பக்கத்து வீட்டுல திருடம் போட்டு திருடிட்டு இருக்கும் போது, அடிச்சு வெட்டும் போது நம்ம எல்லாம் வெட்டுறான்னு சொல்லிட்டு அமைதியா இருப்போமா? ரோட்ல ஒருத்தர் ஊழ்றாரு, ஐயோ யாரோ ஊன்டான், தூக்கத்துக்கு 4 பேர் போவோம். தான் மனுஷன் புத்தி. ஆனா இன்றைக்கு 2 பேர் ஜெயில இருக்கிற வேடிக்கையை பார்த்து வைத்து ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு கருத்தியலை RSS பாஜக உருவாக்கி இருக்கிறது.